வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே நல்ல பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது யோன் மாதம் சனிக்கிழமை 20/6/2026 தமிழுக்கு பராபவ வருடம் யூன் மாதம் தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து அமகண்டமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்த்தோமானால் இன்று காலை 5:54 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 9:51 வரை சஷ்டி திதியும் பின்பு சப்தமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 3:23 வரை மக நட்சத்திரமும் பின்பு பூர நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 3:23 வரை உத்திராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 6ஆம் நாள் 20/6/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாங்கள் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர் பெரியோர்களையும் மனைகளுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. மந்தவாரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். இறை வழிபாடுகள், சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து அதனை காக்கைக்கு உணவாக கொடுப்பது போன்ற சிறப்போடு கூடியது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சஷ்டி விரதம், முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் இந்த சஷ்டி விரதம். வளர்ப்புரை சஷ்டி முருகனாலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகள் நாம் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெறுகின்றன, மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் புலோலி பர்வதபத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் தேவஸ்தானம், பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானத்திலே
அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே புகழ்பெற்ற சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே இந்த ஆனி உத்தரத்தை முன்னிட்டு தீர்த்தோற்சவம், சங்கானை ஓடைக்கரை சிவன் ஆலயத்திலே, இவ்வாறு இன்னும் பல ஆலயங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு சிறப்பு பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் திருவாசகம் தந்த மணிவாசகப் பெருமானுடைய குரு பூஜை நாள். ஆனி மாதத்து மக நட்சத்திரம், ஆனிமகம் மணிவாசகர், சித்திரை சதயமப்பர் சிறந்த வைகாசி மூலம் சம்பந்தர், ஆனிமகம் மாணிக்க வாசகர், ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற வகையிலே இந்த ஆனி மாதத்து மாக நட்சத்திரம் மணிவாசக பெருமான் மாணிக்க வாசக சுவாமிகளுடைய குரு பூஜை நாள். இந்த இறைவனை சிக்கன பிடித்தேன் என்று இறைவனை பிரார்த்தனை செய்தவர். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து பாவியே என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதினியே என்று இறைவனை இறுகப் பற்றி கொண்டவர் மணிவாசக பெருமான். சிவபுராணம் தந்தவர். 12 திருமுறைகளிலே இந்த 8ஆம் திருமுறையாக போற்றப்படுகின்ற திருவாசகம் திருக்கோவையாரை தந்தவர். அத்தோடு நமக்கு திருவாசகத்துக்குள்ளே சிவபுராணம் என்கின்ற சிறப்பை தந்தவர். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்ற சிறப்புகளை எல்லாம் கொடுத்த மணிவாசக பெருமானது குரு பூஜை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தின் ஏற்பாட்டிலும் சர்வதேச இந்து மத குருவிடமும் இணைந்து மாணிக்கவாசக பெருமானுடைய குரு பூஜை சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. அனைத்து ஆலயங்களிலும் அனைத்து பாடசாலைகளிலும் கூட இந்த மணிவாசக பெருமானுடைய குரு பூஜை நாளிலே நாமும் மணிவாசக பெருமானுடைய திருவாசகங்களை எல்லாம் ஓத வைத்து வளர்ந்து வருகின்ற இளம் சிறார்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு மணிவாசக பெருமானுடைய அற்புதங்கள், அவர் செய்த பணிகள் இவையெல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையிலே இந்த குரு பூஜைகளை நடத்தி இறையருளையும் குருவர்களையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிலைக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 20/6/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுனராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல நன்மைகளும் சிறப்புகளும் அமையும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும்.
கன்னி ராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே நல்ல வெற்றிகள் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும், எடுக்கின்ற முயற்சிகளே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, சிறப்புகள் உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் அமையும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவர்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமானதாக அமையும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல அனுகூலங்கள் இருக்கும், நன்மைகள் உண்டு. இன்றைய சிந்தனை. பொதுவாக எங்களுக்கு வாழ்வியலை நல்ல முறையிலே நெறிப்படுத்திய சமய குரவர்கள் 4 முன்னிலைப்படுத்துவோம். பல 63 நாயன்மார்களிலிருந்து இறைவனோடு தொண்டாற்றி இறைவனோடு ஒன்றரை கலந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தன்மைகளோடு வாழ்வியலை எங்களுக்கு காட்டி தந்தார்கள். இதிலே சமய குரவர் என்று நாங்கள் போற்றுகின்ற 4 தான் முதன்மையானவர்களாக போற்றப்படுகின்றார்கள். ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 மிக உன்னதமான வாழ்வியல் தர்மங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள், தங்களுடைய திருமுறைகள் மூலமாக தந்திருக்கின்றார்கள். இதிலே மாணிக்கவாசகர் ஒரு மகான், வாழ்வியல் அனுபவங்களை மிக அழகாக திருவாசகத்திலே தந்திருக்கின்றார். 8ஆம் தலைமுறையாக அமைகின்ற அந்த திருவாசகமானது எங்களுடைய வாழ்வியல் தன்மைகளை மிக மிக உன்னதமாக சிறப்பாக எங்களுக்கு தந்திருக்கின்றது. எங்கள் வாழ்வோடு 2 கலக்கின்ற பல விடயங்கள் அந்த திருவாசகத்திலே நாங்கள் காணலாம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மகானாக போற்றப்படுகின்ற மாணிக்கவாசக சுவாமிகளுடைய குரு பூஜை தினம் இன்றைய தினம். நாங்கள் திருவாசகம் என்று சொன்னாலே அந்த வாசகத்திலே வருகின்ற சொல்லாடல்கள் எல்லாம் நம்மை உருக வைக்கின்ற, ஆனந்த கண்ணீர் வரவழைக்கின்ற சொல்லாடல்கள். இறைவனை எவ்வளவு பரிபக்குவமாக அவர் போற்றி பாடி மகிழ்ந்து அந்த மகிழ்வை எங்களோடெல்லாம் பரிமாறி சென்றிருக்கின்றார். அதிலும் இந்த மார்கழி மாதம் பிறந்தாலே மாணிக்கவாசக பெருமானுடைய அந்த பாடல்களை கேட்டாலே மனம் மிக மிக அற்புதமான ஆனந்தத்தை அடையும். அவருடைய திருப்பள்ளி எழுச்சி, அவருடைய திருவம்பாவை பாடல்கள் எல்லாம் உன்னதமான அற்புதமான இறைவனுடைய தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்ற பாடல்கள். அதே போன்று திருப்பொன்னூஞ்சல், திருப்பொச்சுன்னம் இவையெல்லாம் எங்கள் வாழ்வியலை இறைவன் எப்படி தந்திருக்கின்றான், இறைவனையே நாங்கள் எப்படி அணுக வேண்டும், இறைவனையை நாங்கள் எப்படி காண வேண்டும் என்றெல்லாம் அவர் அழகாக பாடி வைத்திருக்கின்றார். அவர் தன்னுடைய அந்த வாழ்க்கையின் தத்துவத்தை, அவர் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் இதுக்கெல்லாம் ஆசைப்படுகின்றான், இதையெல்லாம் மனிதன் துறக்க வேண்டும், இதெல்லாம் மனிதனுடைய ஆசையை தூண்டுகின்றது, இதையெல்லாம் விட வேண்டும் என்பதையெல்லாம் அந்த திருவாசகங்கள் மூலமாக அழகாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய குருபூஜை தினத்தை இன்று நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்தினுடைய வாழ்வியல் தன்மைகள் இன்று நாங்கள் எல்லாம் பிறக்கின்றோம், இறக்கின்றோம், எமது வாழ்வியல் முடிந்துவிடும். அழியா சொத்துக்களாக காலங்காலமாக எத்தனை நூற்றாண்டுகள் சென்றாலும், எத்தனை 1000 ஆண்டுகள் சென்றாலும்
அவர்கள் விட்டு சென்ற அந்த பதிகங்கள் என்றும் போற்றப்படும், பூஜிக்கப்படும், அது பாடப்பட்டு கொண்டிருக்கும். அதுதான் அந்த மகான்களுடைய மாபெரும் வெற்றி. இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அற்புதமான வரம். இறைவனோடு நின்று இறைவனை கண்டு அந்த இறைவன் மூலமாக அவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் நம் வாழ்வியல் தத்துவங்கள். இன்றைய நாட்களிலே எல்லாம் அவர்களை நினைந்து அவர்கள் பாடிய பாடல்களை பாடி எங்கள் வாழ்வியலுடைய கர்ம வினைகளை எல்லாம் நாங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும். திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கு முருகார் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட உருக வைக்கின்ற அந்த பாடல்களை முடிந்த அளவு இன்றைய நாட்களிலே பாடி பாருங்கள். அந்த திருவாசக பாடல்களை பாடி பாருங்கள். அந்த பாடல்கள் முழுமையாக நமக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றவையாக அமைகின்றன. அந்த ஆத்ம திருப்தியை எங்கள் வாழ்வியலிலே நல்லனவற்றை மட்டும் சிந்திக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்து விடுகின்றது. எனவே அதை உணர்ந்து செயல்படுவோம். மாணிக்கவாசக சுவாமிகளை போற்றி வழிபடுவோம். நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியை சிறப்பான முறையில் விளங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியினுடைய பகுதியாக இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் செல்லலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவிழின் தற்று. இக்குறளினுடைய பொருளாக பெரிய செல்வம் வந்து சேர்ந்தால் கூத்தமிடத்தல் கூட்டம் சேர்வதே பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதை போன்றது. அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதை போன்றது. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். கூத்தாட்டு அவைக்குழான் தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. இக்குறளினுடைய பொருளாக பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதை போன்றது. அது நீங்கி போதலும் கூத்து முடிந்து கூட்டம் கலைவதை போன்றது. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.